நம்ம எல்லாருமே அரிசி சாப்பாடு சாப்பிட்றோம். அது எப்படி உருவாகுதுன்னு நிறைய பேத்துக்கு விவசாயிகளுக்கு தெரியும். பொதுவாக மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் கொஞ்சம் நடவு வரைக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். முதல்ல நாற்றாங்காலுக்கு தண்ணி ஓட்டி இந்த மாதிரி உழவு ஓட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட குலைகள்லாம் நம்ம பசுந்தாளில் வந்துட்டு எருக்கலாம், இந்த மாதிரி என்ன குலைகள் இருக்கோ எருக்கலாம், மஞ்சனத்தி அந்த மாதிரி நிறையா போட்டால் நல்லது. அதெல்லாம் போட்டு நல்லா மிதித்து விடணும். அந்த குலைகள் தான் நமக்கு நல்ல உரம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நெல் விதையை வந்துட்டு ஊற வச்சு முளைக்க விட்டுறணும் 2 நாளில். அப்புறம் வந்துட்டு நம்ம நாற்றாங்கல்ல விதையை போட விடணும். முதல்ல நம்ம பிள்ளைங்களை போட விட்டேன். அப்புறமா வந்துட்டு அவங்க ஒரு சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விவசாயத்தை பற்றி. அதனால் இந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் தம்பியும் நானும் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு, என் அப்பா அள்ளி கொடுத்தாரு. அவர் தம்பி விதை போடுறாப்புல இந்த பக்கம் நான் இருக்கேன். 2 பேருமே விதையெல்லாம் போட்டோம். இது கொஞ்சம் நெருக்கமாக போடணும், ஏன்னா அப்போ தான் நம்ம நாற்றாங்கலை பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தா நமக்கு இந்த மாதிரி 3ஆவது நாள் முளைச்சிரும். அது வரைக்கும் தண்ணி விடக்கூடாது. அப்புறம் இது ஒரு 5ஆவது நாள், இது வந்து இந்த நாற்று, இது ஒரு 12ஆவது நாள். இந்த 12ஆவது நாள் இருக்கும்பொழுதே நம்ம தொழி ஓட்டி வச்சிடணும். எங்கெல்லாம் நடவு பண்ண போகிறோமோ அந்த நிலத்தெல்லாம் தொழி ஓட்டி வச்சிடணும். தொழி ஓட்டி வச்சு நம்ம நல்லா ஊற வச்சா தான் நம்ம வரப்பெல்லாம் வெட்டுறதுக்கு, அது போக புல்லெல்லாம் அழுகணும். அதனால் இது லேட் ஆகும். அதுக்கப்புறம் தொழி ஓட்டி இந்த மாதிரி பரம்படிக்கணும். பரம்பு எதுக்கு அப்படின்னா, நிலத்தை சமப்படுத்துறது. நாம் கொடுக்குற அது உரங்கள் வந்து என்ன தண்ணியோ என்ன இருந்தாலும் எல்லா நெல்லுக்கும் போய் சமமாக பாயணுன்றதுக்காக தான் இந்த பரம்பு. நம்ம உழுகிறப்ப மேடு பள்ளமாக இருக்கும், அதை வந்து சமப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் வந்ததுக்கப்புறம், நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் நாற்று பிடுங்க ஆரம்பிக்கணும். நம்ம ஆள்கள்லாம் நல்லா பிடுங்குவாங்க. பிடுங்கிட்டு அதில் வேரில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். மண்ணோட நடணும். இப்போலாம் அப்படி யாரும் நடுறதில்லை, ஏன்னா தூக்கி சுமக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை வந்துட்டு நல்லா அப்படியே உதறி நம்ம ஒரு கட்டாக போட்டுருவாங்க. கட்டு போட்டு நம்ம கட்டு கட்டி கொண்டு போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த அம்மா பாருங்கள், ஏன்னா அவங்களுக்கு வயசு இருக்கும், இருந்தாலும் இதே ஒரு தொழில் தான் நல்லா பண்ணுறாங்க. நமக்கு ரெகுலராக அவங்க தான் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் நடவு பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு நாற்றுனா நம்ம ஒரு கொத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 நாற்று 6 நாற்று வரும். ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால பெருசாக எங்களுக்கெல்லாம் கிளைகள் அடிக்கிறது இல்லை. அதனால் கொஞ்சம் நாற்று சேர்த்து வச்சுக்கிறோம். விதைநெல் போடுறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். 1 கிலோ 100 ரூபா சேர்த்து போட்டோன்னா நமக்கு நல்லா விளைஞ்சிரும். அருமையாக நடுறாங்கப்பா. இந்த மாதிரி நட்டமாக நடணும் ஓரளவுக்கு. இது அடுத்த குண்டுக்கு நாற்றெல்லாம் அள்ளி போட்டுட்ருக்காங்க. இது போட்டு கொண்டு நட்டாச்சு. இந்த மாதிரி தான் இது நடவு வரைக்கும் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற காணொலியை கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். நன்றி.